என் தம்பி எவ்வளவு அழகா இருக்கான் பாத்தீங்களா? சின்ன வயசுல கழுத கூட குதிரை மாதிரி தான் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவை உன் தம்பி கொடுத்துருக்கான் பாரு. இப்ப இருக்கிற மாதிரி போட்டோவை கொடுத்துருந்தான்னா மகளிர் சங்கத்தை சேர்ந்தவங்க கையில தொடப்பக்கட்டையோட வந்திருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உன் தம்பி ரொம்ப அழகா தான் யோசிக்கிறான். அந்த பொண்ணு என் தம்பியை ஏத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன? பேசாம வாயை மூடிட்டு இருங்க. தம்பி ஐயா, டிராபிக் இடைஞ்சல் இல்லாம பார்த்து ஓரமா கட்டு. சரிங்க ஐயா. நம்ம துளசிக்கு நாளை மறுநாள் கல்யாணம். அத பேனர்லாம் கட்டிட்டு இருக்காங்க. துளசி ரொம்ப கொடுத்து வச்சவடி. பெரிய இடமா வாக்கப்பட்டு போறா. கல்யாணம் முடிவானதுல இருந்து ஒரே காருங்களா வந்து போயிட்டு இருக்குடி, தெரியுமா? சொல்லுண்ணா, அண்ணியை கண்டுபிடிச்சதுக்காக நீ எனக்கு புது மொபைல் வாங்கி கொடுத்த. என்னடா மொபைல் வந்ததுல இருந்து யாருமே கால் பண்ணலன்னு வருத்தப்பட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே கூப்பிட்ட. என்ன அண்ணியை கண்டுபிடிச்சிட்டியா? பாத்தியா? அண்ணிய பத்தி ஏதாவது விசாரிச்சியா? உனக்கு செல்போன் வாங்கி கொடுத்துட்டு வேஸ்டா போச்சு லாவண்யா. இப்படி நடக்கும் தெரிஞ்சுதான் உனக்கு செல்போனை வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். அதுவும் காஸ்ட்லியான போனை வாங்கியே கொடுத்துருக்க மாட்டேன். என்ன சொல்ற? நாளை மறுநாள் துளசிக்கு கல்யாணமா. என்ன சொல்ற நீ? இத பார், மத்த விஷயத்துல விளையாடுற மாதிரி இதுலயும் விளையாடாத. என்னால தாங்க முடியாது. நீ போய் தானே சொல்ற? இல்லம்மா, துளசியோட போட்டோவே அவளை கட்டிக்கு போற மாப்பிளோட போட்டோ இப்பதான் நான் பார்த்தேன். இப்போ அது முன்னாடி தான் நின்னு பேசிட்டு இருக்கேன். போட்டோவை பாத்தியா? என்ன நான் சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. என் வயித்துல நெருப்பள்ளி கொட்டாத. நான் துளசி வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். அப்படியா? அண்ணிய பாத்தியா? அவளை பாக்கல. அவளுதான் வேற இடத்துல கல்யாணம் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கல. இன்னும் நீ அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டே இருக்க. அந்த நினைப்புல மனசன் தொடச்சு போட்டுரு. அவளை கட்டிக்கு போறது ஏதோ பெரிய இடமா ஆர்டிஓ ஆபீஸ்ல வேலை செய்யறாரு போல இருக்குது. மணமக்களுக்கு எங்கள் வாழ்த்துன்னு போட்டு ஊழியர் நல சங்கம்னு பேனர் கட்டிட்டு இருக்காங்க. இப்ப கூட நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே இல்லனா. அந்த பொண்ணு உனக்கு தான் சொந்தம். இது கடவுளோட தீர்ப்பு. இது யாராலையும் மாத்த முடியாது. லூசு, அவளுதான் கல்யாணம், அவங்க வீட்டு வாசல்ல வாழை மரம்லாம் கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். இனிமே கனவுலயே வாழ்ந்துகிட்டு இருக்க. வாழை மரத்தை வேணா கட்டிக்கிட்டோம்னா, ஆனா அண்ணி ஒன்னதான் கட்டிக்கிட்டு வாழ போறாங்க. இது கன்ஃபார்ம். இப்படி ஓவர் கான்ஃபிடன்ஸால தான் டைட்டானிக் அப்படியே முழுகிச்சு. இனிமே அவளை பத்தி பேசணும்னு சொல்றதுக்காக தான் நான் உனக்கே ஃபோன் பண்ணேன். முதல்ல நீ போனை வை. அண்ணா இரு, வச்சிராத. அண்ணியோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. நான் இப்பவே அங்க ஆட்டோ பிடிச்சு வரேன். நீ அங்கேயே இரு. நான் வேணா உங்க வீட்டுல போய் பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இனிமே அவளை பத்தி எதுவும் பேச வேண்டாம். அவளுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆக போகுது. அவ போட்டோ கூட நம்ம கிட்ட இருக்க கூடாது. வை. அண்ணா, ஹலோ.